இப்போதைக்கு அது வெறும் சிலை தான். அது மேல ரத்தம் தெரிச்சதுனால எந்த கவலையும் வேண்டாம். ஊருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா அதே சமயம் அம்மன் சன்னதியில மனுஷ ரத்தம் தெரிச்சத சாதாரணமா விட முடியாது. பட்ட கலங்கத்தை போக்க பரிகாரம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதுக்காக சன்னதி, பிரகார மண்டபம், இப்படி கோவில்ல எல்லா இடத்துலயும் மஞ்சள், குங்குமம், பன்னீர்னு நவநீர் தெளிச்சு சுத்தம் பண்ணணும். இதுக்கு மேல பண்ண போறதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே நவநீரால அம்மன் சிலைக்கு அபிஷேகம் பண்ணாதான் அம்மனுக்கு ஏற்பட்ட களங்கம் போகும். இது கோவில்ல அபிஷேகமும் பூஜையும் பண்ற குருக்கள் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது. இந்த சிலைய வடிச்ச ஸ்தபதி வந்துதான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். சாமி, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பஞ்சலோக சிலையாச்சே. இத செஞ்ச ஸ்தபதிய எப்படி வர வைக்க முடியும்? அந்த ஸ்தபதியோட வம்சாவளின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து இந்த அபிஷேகத்தை பண்ணா அம்மனுக்கு ஏற்பட்ட இந்த கலங்கத்தை போக்கிடலாம். நீங்க சொன்னதை அப்படியே பண்ணிடலாம் சாமி. உடனே அந்த ஸ்தபதி வம்சாவளியினரை வர வைக்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறோம். தர்மகர்த்தா ஐயா, ஸ்தபதியோட வாரிசு யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்க ஐயா, உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். ஸ்தபதி வர்றப்போ நீங்களும் எங்க கூட இருக்கணும் சாமி. அந்த அம்மன் உத்தரவு கொடுத்தா நானும் கண்டிப்பா இருப்பேன். நல்லது சாமி, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். அவடைய ஐயா, சாமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம் சாமி, வாங்க. என்னன்னு கேட்போம். ஜனா, நீங்க எங்க இருக்க? நான் வந்து. சரிங்கண்ணா. சித்தப்பா, என்னாச்சு? அப்பா ஏன் இப்படி இருக்காரு? தெரியல, வரட்டும் கேட்கலாம் அர்ஜுன். அப்ப நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிங்க சாமி. நல்லது.
என்னப்பா இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு வரீங்க? கோவில்ல நம்பூதிரி தனியா கூப்பிட்டு வச்சு பேசினாரு. நானும் அப்பதுல இருந்து பாக்குறேன். உங்க முகமே சரியில்லையே. அவர் அப்படி உங்ககிட்ட என்னப்பா சொன்னாரு? என்னமோ சொன்னாரு. நீ பேசாம வண்டி ஓட்டு. ஏன்பா அது எங்க கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? இல்ல அது எங்க கூடயே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ரகசியமா? சொல்லுங்கப்பா, உங்க கஷ்டத்துல எனக்கு பங்கு இல்லையா? நீங்க சொல்லனா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னன்னு சொல்லுங்கப்பா. சாமி சொல்லுங்க. என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? பிரசன்னம் போட்டு பார்த்ததுல எனக்கு அம்மன் காட்டின பதில் வேற. ஆனா நான் சபையில சொன்னது வேற. என் ஆழத்துல பிரசன்னம் எனக்கு காட்டினதை சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. அதனால பிரசன்னத்துல எனக்கு தெரிஞ்ச உண்மையை மறைச்சி கோவில்ல கொலை நடந்ததால எந்த பாதிப்பும் இல்லைன்னு மாத்தி சொன்னேன். பிரசன்னத்துல அப்படி என்ன தெரிஞ்சது சாமி? அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா அதோட விளைவுகள் என்னவா இருக்க போகுதுன்னு என்னால சொல்ல முடியும். ஜமீன் ஐயா, இனி நடக்க போறதெல்லாம் ரொம்ப பயங்கரமானதா இருக்க போகுது. அது நினைச்சு பார்க்க முடியாததா இருக்க போகுது. அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்க போகுது. இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த கோவில் உங்க முன்னோர்கள் உருவாக்குன கோவில், உங்களோட குலதெய்வம். அது கொடுத்தாலும் உங்களுக்கு தான் கொடுக்கும். அதே சமயம் கெடுத்தாலும் அதோட பாதிப்பு முதல்ல உங்களை வந்து தான் சேரும். அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தப்பவும் இதே தான் சொன்னீங்க. இப்பவும் அதே தான் சொல்றீங்க. இத தடுக்க பூஜை பரிகாரம் எதுவும் பண்ண முடியாதா? முடியாது. ஆத்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த காரியத்தையே ஆரம்பிச்சிருக்கா. சாமி யார குறி வச்சிருக்கோ அவங்கள பழித்திக்காம விடாது. எதையும் நேரடியா இல்லாம இப்படி சூசகமாவே சொல்றீங்களே சாமி. நம்ம மனசுக்குள்ள நல்லதும் கெட்டதுமா 1000 விஷயங்கள் புதஞ்சு கிடக்கும். அத நீங்க வெளிப்படையா பேசுவீங்களா என்ன? நான் பேசினாலும் அதை உங்களால ஏத்துக்க முடியுமா? இங்க இத்தனை பேர் இருக்க, நான் உங்களை தான் தனியா கூப்பிட்டு பேசுறேன். இந்த கோவில் உங்க முன்னோர்கள் உருவாக்குன கோவில்ங்கிறதுக்காக மட்டும் இல்ல. அதே சமயம் நீங்க இந்த கோவிலோட அறங்காவலர் அப்படிங்கிறதுக்காகவும் இல்ல. ஆனா நான் ஏன் பேசுறேன்றத உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சாமி. ஆனா பரிகாரம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சில செஞ்ச ஸ்தபதியோட வாரிச வர சொல்லி நவநீர் அபிஷேகம் பண்ண சொன்னீங்களே, அது எதுக்காக சாமி? அதுவும் பிரசன்னத்துல வந்த சாமியோட உத்தரவு தான். ஆனா அபிஷேகம் பண்ண சொல்றதுக்கான காரணம் எனக்கே தெரியாது. அது அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரியும். எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு சூட்சுமம் அடங்கியிருக்குங்கிறது மட்டும் தெரியும். ஜமீன் ஐயா, ஒரு விஷயத்தை நல்லா நினைவுல வச்சுக்கங்க. கௌரி அம்மன் கொடுத்தாலும் உங்களுக்கு தான் கொடுக்கும், கெடுத்தாலும் அது உங்களை தான் பாதிக்கும். முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அப்பா, விஷயம் என்னன்னு சொல்லாம அந்த நம்பூதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்து விட்டுருக்கான். நீங்களும் அந்த ஆளு சொன்னதை நினைச்சு இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்களே. கௌரி அம்மன் கொடுத்தா நமக்கு தான் முதல்ல கொடுக்கும்,
அடிச்சாலும் முதல்ல அதோட பாதிப்பு நமக்கு தான் சொன்னா என்னப்பா அர்த்தம்? கோவில் கூட கட்டினது நம்மளுடைய முன்னோர்கள். இப்ப தர்மகர்த்தா நீங்க தான். கோவிலுக்காக நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க. அதனால கௌரி அம்மா நம்மளை எதுக்காக அழிக்கணும்? ஏதாவது குத்தங்குறை இருந்தா அதை நேரடியா சொல்லணும். ஏதாவது பரிகாரம் இருந்தா அதை நாம பண்ணிட போறோம். அவர் வீட்டுக்கு வந்தப்போ இதே மாதிரிதான். அன்னைக்கு நம்மளை ரொம்ப குழப்பி விட்டாரு. இன்னைக்கு அதே மாதிரி நம்மளை குழப்பி விட்டுட்டு போறாரு. அதனால அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. அப்பா, அந்த ஆளு ஏதோ பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காருப்பா. அவர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க கூப்பிட்டதும் தப்பு, அதோட வீட்டுக்கு கூப்பிட்டது பெரிய தப்பு. நம்ம கிட்ட காசை பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்லி பயமுறுத்துறாருன்னு நினைக்கிறேன். டேய், கொஞ்சம் பேசாம வண்டி ஓட்டுறியா? ஊர்லயே பெரிய ஞானின்னு சொல்லி நான் சொல்லியும் கேட்காம உன் அம்மாவும் நெய்யும் அவரை வீட்டுக்கு வர வச்சீங்க. இப்ப நெய்ய அந்த ஆளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. என்ன மட்டும் தனியா கூட்டிட்டு போய் நம்ம ஜமீனை குறிப்பிட்டு பேசியிருக்காருன்னா ஏதோ சீரியஸான விஷயத்தை பத்தி தான் சொல்றாருன்னு தோணுது. நாம ஏதோ பெரிய வம்பல மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன். துர்காவை கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோம். சோழி போட்டதுல அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆஹா, இல்ல ஒருவேளை அத பத்தி துர்கா அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். அதனாலதான் அந்த ஆளு நம்மள பயமுறுத்துறாருன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆதாரம் இருக்கு? நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா. இது துர்கா விஷயம் இல்லடா, வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வேற பிரச்சனையா? அப்படின்னா ஒன்னு ரெண்டுன்னா இதுதான்னு சொல்ல முடியும். ஆனா நாம தான் பாவங்களை கணக்கு இல்லாம பண்ணிருக்குமே. ஆனா நாம பண்ணதுல ஏதோ ஒண்ணு அந்த நம்பூதிரிக்கு தெரிஞ்சிருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி, ஊர்ல நம்ம ஜமீனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கு எந்த பங்கமும் வந்துடாம பாத்துக்கணும். ஏன்னா ஜமீன்கிற ஒத்த பேரும் அதுக்கு இருக்கிற கௌரவமும் தான் நம்மளை இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு இருக்கு. இவங்க போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னும் காணுமேக்கா. அக்கா, என்னங்க பெரியவரே, எங்க நில்லுங்க. என்னாச்சுங்க? எங்க கோயில் என்ன நடந்துச்சு? சாமி யார குறி வச்சிருக்கோ அவங்கள பழி தீக்காம விடாது. கௌரி அம்மன் கொடுத்தாலும் உங்களுக்கு தான் கொடுக்கும், கெடுத்தாலும் அது உங்களை தான் பாதிக்கும். என்னாச்சு இவருக்கு? என்னக்கா? அர்ஜுன், உங்க அப்பா ஏன் இவ்ளோ கோவமா வராரு? என்னாச்சு? கோயில் என்னடா நடந்துச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா? கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் டென்ஷன். அப்பா பயங்கர குழப்பத்துல இருக்காரு. அதான் தனியா இருக்கலாம்னு உள்ள போயிட்டாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவரே வெளியே வரட்டும். கோவில்ல நடந்ததை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். டேய், பதட்டம் டென்ஷன் எல்லாம் உங்க அப்பாவுக்கு மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? எப்படா வருவீங்கன்னு நாங்க 2 பேரும் ஹால்லயே உட்கார்ந்திருந்தோம். அவரை விடு, என்ன நடந்ததுன்னு நீயாவது சொல்லு. என்னப்பா யோசிக்கிற? அங்க என்ன நடந்துச்சு அத சொல்லு. எவ்வளவோ பாத்துட்டோம்.
இப்ப நீ சொல்ல போறத தாங்கிக்க மாட்டோமா? சொல்லு அர்ஜுன். சரி சொல்றேன். நம்பூதிரி என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்க முடியாமதான் அப்பா கோவத்துல ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. நம்பூதிரி உங்க அப்பா கிட்ட வெளிப்படையா ஒண்ணு சொல்லலையே. கூப்பிட்டு பொதுவா எச்சரிக்கை பண்ணிருக்காரு, அவ்வளவுதானே? இதுக்கு போய் எதுக்கு அலட்டிக்கணும்? அக்கா, ஆனா அவர் எதையோ தெரிஞ்சுக்கிட்டு தான் அத வெளியில சொல்லாம மாமாவை வார்ன் பண்ணிருக்காரு. நம்ம துர்காவை கொன்னதை தெரிஞ்சுக்கிட்டு அத சூசகமா சொல்லிருப்பாரோ? இருக்கலாம். இல்ல அவ அக்கா மாமாவை கொன்ன விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அம்மா, அந்த ஆளு மேல எனக்கு பெரிய மரியாதையே இல்ல. நம்புதுன்னு சொல்லிட்டு ஏதோ பொழப்படிட்டு இருக்கான். அவரு நம்ம வீட்டுக்கு வந்தப்பவே பஞ்சமா பாதகம் பண்ணிருக்கீங்கன்னு பொதுவா சொல்லிட்டு போனாரு. அது என்ன பாதகமா இருந்தா என்ன, பொட்டுல இருந்த மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட்டு போனோம். அதை விட்டுட்டு வான் பண்ற மாதிரி சொன்னா அதை யாருதான் சொல்ல மாட்டாங்க. இதை எதை பண்ணிருக்கீங்க, அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணா சரியாயிடும், இதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு கராரா பேசியிருக்கணும். இல்லையா நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்து ஒதுங்கி போகணும். டேய், என்ன பேசுற நீ? அவர் எவ்வளவு பெரிய நம்பூதிரி தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்க எதையுமே வெளிப்படையா பேச மாட்டாங்க, சூசகமா தான் சொல்லுவாங்க. ஆனா நல்ல விஷயங்களை வெளிப்படையா சொல்லுவாங்க. அவர்கிட்ட ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கும், வாக்குல சுத்தம் இருக்கும். அவரை சாதாரணமா எடை போடுறாத. முதல்ல அவர் சொன்ன மாதிரி கோவில் சிலைக்கு அபிஷேகம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கான மரியாதைய முறைப்படி செஞ்சு என்ன விஷயம்னு பக்குவமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா அர்ஜுன், அக்கா சொல்றதா சரி. நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னு நமக்கு தான் தெரியும். அவர் இத சொல்லிருப்பாரு அத சொல்லிருப்பாரான்னு எதுக்கு இப்பவே குழப்பிக்கணும்? பெரியவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி அமைதிப்படுத்தலாம். அக்கா கூப்பிடுங்க. சரிம்மா. என்னங்க என்னங்க, பெரியவரே, உங்களதான். கதவை திறங்க. என்னங்க, கதவை திறங்க. பெரியவரே, கதவை திறங்க. பெரியவரே, கதவை திறங்களேன். எதா இருந்தாலும் பேசிக்கலாம், திறங்க. ஏங்க, ஏய், கதவை திறங்க. என்னங்க, பெரியவரே, கதவை திறங்க. என்னங்க, ஏன் 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 எனக்கு என்ன தனியா இருக்க விட மாட்டீங்களா? நான் என்ன தூக்க மாட்டிக்க போறேன், சும்மா லோட்டு லோட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணிட்டோன்னு இவ்ளோ கோவப்படுறீங்க? கோயிலுக்கு போனீங்களே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எங்களுக்கும் பதட்டம் இருக்காதா? அர்ஜுன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இத பாருங்க, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டா ஒரு தெளிவு கிடைக்கும்ல. ஏதோ நம்பூதிரி சொல்லிட்டாரு, அவர் சொன்னதை எதுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கணும்? விடுங்க. உள்ள போங்க. போங்க. என்னங்க, இன்னும் அந்த நம்பூதிரி சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அட அதில்ல, வேற ஒரு விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறேன். மாமா, டீ. அத்தை, நீங்க எடுத்துக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் துர்கா செத்துட்டா. அப்ப இங்க இருக்கிறவ அவட்டையோ இல்ல அதுக்கு மேல ஏதோ ஒரு சக்தியோ நமக்கு தெரியாது. ஆனா இவ கிட்ட ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கு. நாம துர்கா நகை திருடிட்டு வடநாட்டு பக்கம் போயிட்டான்னு காட்டத்தான் காலனை கூப்பிட்டு வெத்தலையில மைய தடவி அது மூலமா அசோக்குக்கு காமிக்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள திடீர்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. அப்போ
அவளை இங்க வர வச்சது யாரு? யாரு? பொதுவா பேய் பிசாசு எல்லாம் வேற ஒரு உடம்புக்குள்ளதான் புகுந்துக்கும். ஆனா வந்திருக்கிறவ பழைய துர்கா மாதிரியே இருக்கா. அவள மாதிரியே ஒரு உடம்புக்குள்ள அமானுஷ்ய சக்திய புகுத்தி நம்ம குடும்பத்தை அழிக்க யாரோ ஏவி விட்டுருக்காங்க. துர்காவ அத பண்ணு இத பண்ணுன்னு பின்னாடி இருந்து யாரோ அவ மூலமா நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்கிறாங்க. அப்படி ஆட்டி படைக்கிறவங்க மட்டும் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்டு விஷயத்தை எல்லாம் சொல்லி அவளை தூண்டி விடுறது யாரு? அப்படி ஆட்டி படைக்கிறவங்களை நான் கண்டுபிடிக்க தான் போறேன். அவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். அவங்க மட்டும் என் கண்ணுல மாட்டினாங்க, அவங்களோட குடலை உருவி அப்படியே மாலையா போட்டுப்பேன். எனக்கு என்னவோ அவங்க நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிற மாதிரி தெரியுது. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். எனக்குள்ள இருக்கிற அந்த வெறிக்கு என் கையில மட்டும் அவங்க சிக்கினாங்க, அவங்க கண்ணு மொழிய தோண்டி அப்படி எடுத்துருவேன்.